கையெழுத்து போடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். எடப்பாடியின் ரகசிய மூவ், ஆடிப்போன சி.வி. சண்முகம். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். அதிமுகவில் நாளுக்கு நாள் உட்கட்சி பூசலும் அதிகார போட்டியும் புதிய உச்சத்தை எட்டி வருது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் சூழலில் கட்சியின் தலைமை மீதும் அதன் செயல்பாடுகள் மீதும் ரத்தங்கள் பலரும் கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருது. இந்த சூழ்நிலையில அதிமுகவில் தற்போதைய ஹாட் டாபிக் பொதுக்குழு விவகாரம் தான். அதிமுகவில் உள்ள அதிருப்தி எம்எல்ஏக்களும் கட்சியின் சீனியர்கள் பலரும் உடனடியாக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வர்றாங்க. கட்சியை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், தொண்டர்களின் மனநிலையை விவாதிக்க வேண்டும் என்பதே இவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில பொதுக்குழுவை கூட்டினால் அது தனக்கு எதிரான தளமாக மாறிவிடுமோ என்ற அச்சத்துல எடப்பாடி பழனிசாமி அதற்கு உடன்பட மறுத்து வருவதாக கூறப்படுது. இதனை தவிர்க்க தனது ஆதரவு பொதுக்குழு உறுப்பினர்களிடம் தற்பொழுது பொதுக்குழு கூட்டம் கூட்ட தேவையில்லை என்று எழுதி வாங்கி அதில் கையெழுத்து பெறும் அதிரடி படலத்தையும் எடப்பாடி தரப்பு ரகசியமாக தொடங்கியிருக்கு. இருப்பினும் இந்த வியூகம் எடப்பாடிக்கு அத்தனை எளிதாக அமையவில்லை. பொதுக்குழு கூட்ட தேவையில்லை என்ற கடிதத்தில் கையெழுத்து போட மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பலரும் திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக தெரியுது. கட்சியின் தற்போதைய நிலையை விவாதிக்காமல் இருக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக நின்றிருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வெடித்த விவாதம், கையெழுத்து வாங்கும் படலம் தோல்வியடைந்ததை தொடர்ந்தே நிலைமையை சமாளிக்க நேற்று அவசரமாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினாங்க எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டத்தில் அதிமுகவின் உள்கட்சி அரசியல் மட்டுமின்றி தமிழகத்தில் புதிய அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகம் குறித்தும் காரசாரமான விவாதங்கள் எழுந்திருக்கு. கூட்டத்தில் கலந்து கொண்ட எடப்பாடியின் விசுவாசமிக்க சில மாவட்ட செயலாளர்கள் அவரிடம் ஒரு புதிய அரசியல் வியூகத்தை முன்வைத்திருக்கிறாங்க. அவர்கள் பேசியது என்னன்னா, அண்ணே, கட்சியில் உங்களுக்குத்தான் இன்னமும் பெருவாரியான ஆதரவு இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் பொதுக்குழுவை கூட்ட யோசிக்க வேண்டும்? தைரியமாக பொதுக்குழுவை கூட்டுங்கள். அங்கே நமது பலத்தை நிரூபித்து அதிருப்தியாளர்களின் முகத்தில் கரியை பூச வேண்டும். பொதுக்குழுவில் அவர்களுக்கு பெரும்பான்மை ஆதரவு இல்லை என்பதை நாம் பகிரங்கமாக அம்பலப்படுத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறாங்க. தாவிகாவிற்கு வைக்கப்படும் செக். மேலும் இந்த விவகாரத்துல தமிழக வெற்றி கழகத்தின் பெயரையும் மாவட்ட செயலாளர்கள் எடுத்துள்ளனர். அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் சீனியர்களையும் முக்கிய விக்கெட்டுகளையும் தாவேக தலைமை தன் பக்கம் இழுக்க கணக்கு போட்டு விடுவதாக அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பேச்சு நிலவுது. இதை சுட்டிக்காட்டிய மாவட்ட செயலாளர்கள் இங்குள்ள அதிருப்தியாளர்களை நம்பி அவர்களை தூண்டில் போட்டு இழுக்க காத்திருக்கும் தாவேக தலைமைக்கும் இதன் மூலம் நாம் ஒரு மரண செக் வைக்க முடியும். அதிமுகவில் அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்பது பொதுக்குழு மூலம் நிரூபணமானால் தாவேக இவர்களை திரும்பி கூட பார்க்காது. அதன் பிறகு தேர்தல் ஆணையத்திலோ அல்லது நீதிமன்றத்திலோ எந்த ஒரு சட்ட ரீதியான சிக்கல் வந்தாலும் பொதுக்குழுவின் ஆதரவை காட்டி நாம் எளிதாக வெல்ல முடியும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் அழுத்தி பேசியிருக்கிறாங்க. அதிருப்தியாளர்களை ஒடுக்க நினைக்கும் எடப்பாடிக்கு இந்த மாவட்ட செயலாளர்களின் யோசனை ஒருபுறம் தைரியத்தை கொடுத்தாலும் பொதுக்குழுவில் ஏதேனும் ட்விஸ்ட் நடந்துவிட்டால் என்ன செய்வது என்ற தயக்கமும் அவரிடம் நீடிப்பதாக தெரியுது. எது எப்படியோ அதிமுகவின் இந்த உள்குத்து அரசியல் தமிழகத்தின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக மாறியிருக்கு என்பது மட்டும் நிதர்சனம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.